இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் 3 வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கிற மாரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம படத்திலேயுமே பார்த்தீங்கன்னா 3 டொவினோ தாமஸ் இருக்காங்க. அந்த டைம்ல ராஜா காலத்துல அவரோட சொந்தக்காரருக்கு ஒரு கடற்கொள்ளையினால ஒரு பிரச்சனை வந்துருது. அதுல களரியில சிறந்த வீரனா இருக்க டொவினோ தாமஸ பார்த்தீங்கன்னா அனுப்பி அவங்கள ஜெயிச்சு அந்த உறவினரையும் கூட்டிட்டு வரும்போது, ராஜா அதுக்கு பரிசா ஒரு அற்புத விளக்க குடுக்குறாரு. அந்த விளக்க கொண்டு வந்து தன்னோட ஊர்ல வைக்கும்போது, அந்த ஊரே பார்த்தீங்கன்னா செழிப்பா மாறிருது. அப்படியே கட் பண்ணா, இப்ப பிரசன்ட்ல இருக்க நம்ம டொவினோ தாமஸ காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்காரு. இருந்தாலும் இவரோட தாத்தா அந்த ஊர்லயே ஒரு பெரிய திருடனா இருக்கறனால, "நீ திருட்டு பரம்பரைய சேர்ந்தவன்னு" சொல்லிட்டு அவர பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மட்டம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனாலேயே நொந்து போற அவரு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு டைம்ல படத்தோட வில்லனான ஹரிஷ் உத்தமன் கிட்ட இவர் எக்கு தப்பா போய் மாட்டிக்க, ஸோ ஹரிஷ் உத்தமனும் பார்த்தீங்கன்னா, "நீ அந்த விளக்க எனக்கு எடுத்து குடுத்துட்டா, இந்த பிரச்சனையிலிருந்து முழுசா உன்ன விலக்கி விடுறேன்னு" சொல்ல, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? ஹரிஷ் உத்தமனுக்காக டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா, அந்த விளக்க